जानकीकान्तस्मरणं जय जय राम राम राजा रामचंद्रमूर्ति की जय. ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 48வது சர்க்கம் பார்க்க போகிறோம். அஷ்டசத்வாரிம்ஷ சர்கக. ஸ்லோகம் 1. पृष्ट्वा तु कुशलं तत्र परस्परसमागमे कथान्ते सुमतिर्वाक्यं व्याजहार மகாமுனிம். ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து க்ஷேமலாபங்கள் விசாரித்து முடித்த பின்னர் மாமுனிவரிடம் மன்னர் சுமதி கேட்டார். ஸ்லோகம் 2. இமௌ குமாரோ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமோ கஜசிம்ஹ கதி வீரோ ஷார்தூல விருஷபோபமோ. முனிவரே, நலன் விளைக. இந்த 2 இளைஞர்களும் தேவர்களுக்கு நிகரான பராக்கிரமம் உடையவர்கள் போல் காணப்படுகிறார்கள். யானை சிங்கம் போல் நடை பயில்பவர்கள், புலி காலை போன்று பிறரை நடுங்க செய்யும் கம்பீரமான நடையை உடையவர்கள். ஸ்லோகம் 3. பத்மபத்ர விஷாக்லாக்ஷோ கட்கதூணிதனுர்தரோ அஸ்வினாவிவ ரூபேன சமுபஸ்தித யவ்வனோ. தாமரை இதழ் போன்ற விசாலமான கண்கள், அழகில் அஸ்வினி தேவர்கள், குழந்தை பருவம் முடிந்து வாலிப பருவத்தின் தொடக்கத்தில் உள்ளவர்கள். ஸ்லோகம் 4. யத்ருச்சயைவ காம் பிராப்தோ தேவலோகாதிவாமரோ கதம் பத்யாமிக பிராப்தோ கிமர்த்தம் கஸ்ய வாமுனே. தேவலோகத்திலிருந்து தற்செயலாக மண்ணுலகத்தை வந்த தேவர்களோ, சுகுமாரர்களான இவர்கள் எப்படி காலால் நடந்து இங்கு வந்தார்கள்? எதற்காக வந்திருக்கிறார்கள்? யாருடைய புதல்வர்களோ இவர்கள்? ஸ்லோகம் 5. பூஷயந்தாவிமம் தேசம் சந்திரசூரிய விவாம்பரம் பரஸ்பரஷ சத்ருஷோ பிரமாணோங்கித சேஷ்டிதைஹி. ஆகாயத்தை சந்திர சூரியர்கள் பிரகாசப்படுத்துவது போல இவர்கள் இந்த தேசத்தை பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இருவரும் உயரம், நடை, உடை, மெய்ப்பாடு, அசைவு ஆகியவற்றில் ஒரே மாதிரியாக இருக்கிறார்களே. ஸ்லோகம் 6. கிமர்த்தம் ச நரஸ்ரேஷ்டோ சம்பிராப்தோ துர்கமே பதி வராயுதரோ வீரோ ஸ்ரோதுமிச்சாமி தத்வதஹ. நடக்க முடியாத பாதை வழியாக மனித குல மாணிக்கங்களான இவர்கள் எதன் பொருட்டு வந்துள்ளார்கள்? உயர்ந்த ஆயுதங்களை அணிந்து வீரர்களாக தோன்றுகிறார்கள். இவர்களை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஸ்லோகம் 7. தஸ்ய தத்வசனம் ஸ்ருத்வா யதாவ்ருதம் வேதயதோ விஸ்வாமித்ரவச ஸ்ருத்வா ராஜா பரமஹர்ஷிதஹ. அவருடைய வார்த்தைகளை கேட்ட விஸ்வாமித்ரர் எல்லா தகவல்களையும் நிகழ்ந்தபடியே கூறினார். அதை கேட்டு மன்னர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஸ்லோகம் 8. அதிதி பரமோ பிராப்தோ புத்ரோ தசரதஸ்ய தௌ பூஜயாமாஸ விதிவத் சத்காரார்ஹோ மகாபலோ. தசரதரின் புதல்வர்களே அதிதிகளாக வந்திருப்பதை அறிந்து மகாபலசாலிகளான அவர்களை முறைப்படி உயர்ந்த முறையில் உபசரித்தார். ஸ்லோகம் 9. தத பரம சத்காரம் சுமதே பிராப்ய ராகவோ உஷ்ய தத்ர நிஷாமேகாம் ஜக்மதூர்மிதிலாம் ததக. சுமதியின் சிறப்பான விருந்தோம்பலை ஏற்றுக்கொண்ட ராம லட்சுமணர்கள் அவ்விடத்தில் ஓர் இரவு தங்கிவிட்டு மிதிலையை நோக்கி சென்றார்கள். ஸ்லோகம் 10. தான் திருஷ்ட்வா முன்னயக் சார்வே ஜனகஸ்ய புரிம் சுபாம் சாது சாத்விதி சம்சந்தோ மிதிலாம் சமபூஜயன. ஜனகருடைய நகரமான மிதிலையை தூரத்தில் இருந்தே பார்த்து அதன் செழிப்பையும் சிறப்பையும் உணர்ந்து ஆஹா என்ன அழகு என்று புகழ்ந்து போற்றினார்கள். ஸ்லோகம் 11, 12. மிதிலோ பவனே தத்ர ஆசிரமம் திருஷ்ய ராகவக
புராணம் நிர்ஜனம் ரம்யம் பப்ரச்ச முனி பொங்கவம் ஸ்ரீமதாஸ்ரம சங்காஷம் கிம்விதம் முனிவர்ஜிதம் ஸ்ரோதுமிச்சாமி பகவன் கஷ்யாயம் பூர்வ ஆசிரமக. மிதிலையின் எல்லைப் பகுதியில் ஒரு ஆசிரமத்தை கண்டார் ராமன். அது பழமையானதாகவும் அழகாகவும் இருந்தது. ஆனால் மனிதர்களே காணப்படவில்லை. முனி பொங்கவரை பார்த்து, செழுமையாக விளங்கும் இந்த ஆசிரமத்தில் முனிவர் எவரும் இல்லையே, இது எந்த முனிவரின் இருப்பிடமாக முன்பு இருந்தது என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றார். ஸ்லோகம் 13. தஸ்ருத்வா ராகவேனோக்தம் வாக்யம் வாக்ய விஷாரதக பிரத்யுவாச்ச மகாதேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி. பேச்சில் வல்லவரான ராகவனால் இவ்வாறு கேட்கப்பட்டதற்கு மாமுனிவர் விஸ்வாமித்திரர் பதிலளித்தார். ஸ்லோகம் 14. ஹந்ததே கதயிஷ்யாமி ஸ்ருணு தத்வேன ராகவ யஸ்யைததாஸ்ரம பதம் சப்தம் கோபான் மகாத்மனா. அடடா, நல்ல கேள்வி கேட்டாய் ராகவனே. பெரும் தபஸ்வியாக விளங்கிய எவர் கோபம் கொண்டு இந்த ஆசிரமத்தை சபித்தாரோ அந்த வரலாற்றை கேள் சொல்கிறேன். ஸ்லோகம் 15. கௌதமஸ்ய நரஸ்ரேஷ்ட பூர்வமாசின் மகாத்மனக ஆசிரமோ திவ்ய சங்காஷ சுரைரபி சுபூஜிதக. மாமனிதனே, இது மகாத்மாவான கௌதமருடைய ஆசிரமமாக முன்னர் இருந்தது. தெய்வீக ஒளியுடன் திகழ்ந்து தேவர்களாலும் நன்கு மதிக்கப்பட்டதாக இருந்தது. ஸ்லோகம் 16. சச்சேக தப ஆதிஷ்டத் அகல்யா சகித புராம் வர்ஷபூகான நேகாம்ஷ ராஜபுத்திர மகாயஷாக. அரசகுமாரனே, அவர் முன்னொரு காலத்தில் இந்த இடத்தில் பத்தினி அகலிகையுடன் இருந்து கொண்டு அநேக ஆண்டு காலம் தவம் செய்து வந்தார். ஸ்லோகம் 17. தஸ்யவாந்தரம் விதித்வா து சகஸ்ராக்ஷ ஷஷிபதிஹ முனிவேஷதரோ அகல்யாம் இதம் வச்சனம் அப்ரவீதோ. அவர் ஒரு சமயம் குடிலில் இருந்து வெளியே சென்றிருந்த போது அதை அறிந்து கொண்ட இந்திராணியின் கணவன் இந்திரன் முனிவர் வேஷம் பூண்டு உள்ளே வந்து அகலிகையிடம் இவ்வாறு கூறினான். ஸ்லோகம் 18. ருதுகாலம் பிரதீக்ஷந்தே நார்தின சுசமாஹிதே சங்கமோத்வகமிச்சாமி பிரயாசக சுமத்யமே. சுந்தரியே, காமவசப்பட்டவன் மனைவியின் ருதுகாலம் வரை காத்திருக்க மாட்டான். இப்போது நான் உன்னோடு உறவு கொள்ள விரும்புகிறேன். ஸ்லோகம் 19. முனிவேஷம் சகஸ்ராட்சம் விஞ்ஞாய ரகுநந்தன மதிம் சகார துர்மேதா தேவராஜ குதூகலாத். 1000 கண்ணுடைய இந்திரனே முனிவர் வேஷம் தரித்து வந்திருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டு, தேவராஜனே என்னை நாடி வந்திருக்கிறான் என்று அகலிகை ஆச்சரியம் அடைந்தாள். ஸ்லோகம் 20. அதாப்ரவீத் சுரஸ்ரேஷ்டம் கிருதார்த்தேனாந்தராத்மனா கிருதார்த்தாஸ்மி சுரஸ்ரேஷ்ட கச்ச சீக்ரமித பிரபோ. அகலிகை உள்மனம் குதூகலிக்க தேவர்கோனை பார்த்து, சந்தோஷமாக இருக்கிறேன் பிரபு, நீங்கள் இவ்விடத்தில் இருந்து விரைவாக சென்று விடுங்கள் என்றாள். ஸ்லோகம் 21. ஆத்மானம் மாம் ச தேவேஷ சர்வதா ரக்ஷமானத இந்திரஸ்து பிரகசன் வாக்கியம் அகல்யாமிதம் அப்ரவீதோ. தேவர் தலைவரே, மரியாதைக்கு உரியவரே, உங்களையும் என்னையும் எப்போதும் காப்பாற்ற வேண்டும். இந்திரன் சற்றே நகைத்து அகலிகையிடம் சொன்னான். ஸ்லோகம் 22. சுஷ்ரோணி பரிதுஷ்டோஸ்மி கமிஷ்யாமி யதாகதம் ஏவம் சங்கம் யத்து தயா நிஷக்ரமோட ஜாத்ததக. அழகுமிக்கவளே, நானும் மிகவும் திருப்தியுடன் இருக்கிறேன். நான் வந்தவாறே யாருக்கும் தெரியாமல் திரும்பி செல்கிறேன். இவ்வாறு அவளுடன் பேசிவிட்டு குடிசையிலிருந்து வெளியே வந்தான். ஸ்லோகம் 23.
स सम्भ्रमात्वरन् राम शङ्कितो गौतमं प्रति गौतमं सन्ददर्शात பிரவிஷந்தம் மகாமுனிம். கௌதமர் வந்து விடுவாரோ என்ற அச்சத்தின் காரணமாக தத்து தடுமாறி வேகமாக போக முயன்றபோது மாமுனிவர் கௌதமர் உள்ளே வந்து கொண்டிருப்பதை பார்த்தான். ஸ்லோகம் 24-25. தேவதானவதுர்தர்ஷம் தபோபல சமன்விதம் தீர்த்தோதகபரிக்ளின்னம் தீப்யமானம் மிவானலம் गृहीत समिधं तत्र सकुशमुनि पुङ्गवं दृष्ट्वा सुरपतिस्रास्तो विवर्णवदनो भवतो. தேவதானவர்களால் வெற்றி கொள்ள முடியாதவர், தபோபலம் நிறைந்தவர், நீராடி கொண்டிருக்கும் போதே திரும்பி வந்ததால் நீரால் நனைந்திருப்பவர், கொழுந்துவிட்டு பிரகாசிக்கும் நெருப்பை போன்று சுடர் தெரிபவர், கையில் சமித்தும் தர்பமும் ஏந்தி இருப்பவரான முனிஸ்ரேஷ்டரை பார்த்ததும் தேவர்களின் மன்னன் நடுங்க முகம் வெளிரி போனான். ஸ்லோகம் 26. அத திருஷ்ட்வா சஹஸ்ராக்ஷம் முனிவேஷதரம் முனிஹி துர்வ்ருத்தம் விருத்த சம்பன்னோ ரோஷாத்வசனம் அப்ரவீதோ. முனிவர் வேஷத்தில் இருக்கும் இந்திரனை பார்த்ததும் நன்னெறியாளரான கௌதமர் தீய நெறிப்பட்ட அவனிடம் பெரும் கோபத்துடன் கூறினார். ஸ்லோகம் 27. மம ரூபம் சமாஸ்தாய கிருதவானசி துர்மதே அகர்த்தவ்யமிதம் தஸ்மாத் விபலஸ்வம் பவிஷ்யசி. கெடுமதி படைத்தவனே, என் உருவத்தை ஏற்று செய்யத்தகாத இந்த காரியத்தை செய்திருக்கிறாய். எந்த காமவலையில் சிக்கி நீ இந்த அக்கிரமத்தை செய்தாயோ அதன் மூலக்காரணமான ஜனன உறுப்பு உனக்கு இல்லாமற் போக கடவது. ஸ்லோகம் 28. கௌதமேனைவ முக்தஸ்ய சரோஷேன மகாத்மனா பேதது விருஷணௌ பூமௌ சகஸ்ராக்ஷஸ்ய தக்ஷணாத். தவச்செல்வரான கௌதமர் பொங்கி எழும் கோபத்துடன் இவ்வாறு கூறிய அந்த வினாடியிலேயே இந்திரனுடைய ஜனன உறுப்பு அருந்து பூமியில் விழுந்தது. ஸ்லோகம் 29. ததா சப்த்வா ச வை சக்ரமகல்யாமபி சப்தவான் இக வர்ஷ சகஸ்ராணி பஹூதி த்வம் நிவத்யசி. இவ்வாறு இந்திரனுக்கு சாபம் கொடுத்துவிட்டு அகலிகையையும் சபித்தார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நீ இங்கே இருக்கப் போகிறாய். ஸ்லோகம் 30. வாயு பக்ஷா நிராஹாரா தப்யந்தி பஷ்மஷாயினி அத்ருஷ்ய சர்வபூதானம் ஆஷ்ரமே அஸ்மின்னவத்ஸ்யசி. காற்றே உணவு, வேறு உணவு ஏதும் இல்லை. தவம் செய்து கொண்டு குப்பை மேட்டில் படுத்துக்கொண்டு எந்த பிராணிகளின் கண்ணிலும் தென்படாமல் இந்த ஆசிரமத்திலேயே வசித்துக் கொண்டீரு. ஸ்லோகம் 31. யதா சைதத் வனம் கோரம் ராமோ தசரதாத்மஜக ஆகமிஷ்யதி துர்தர்ஷஸ் ததா பூதா பவிஷ்யசி. எப்போது பயங்கரமான இந்த காட்டிற்கு எவராலும் வெல்ல முடியாத தசரத குமாரன் ராமன் வருகிறானோ அப்போது பாவக்கரை நீங்கி தூயவள் ஆவாய். ஸ்லோகம் 32. தஸ்யாதித்யேன துர்வ்ருத்தே சோபமோக விவர்ஜிதா மத்சகாஷோ முதா யுக்தா ஸ்வம் வபுர்தாரயிஷ்யசி. தீய நெறியாலே அவரை வணங்கி பூஜித்து அதன் பயனாக லோபம் மோகம் நீங்கி என்னுடன் சேர்ந்து மகிழ்ந்து உன் சுய வடிவை அடைவாய். ஸ்லோகம் 33. ஏவ முக்த்வா மகா தேஜா கௌதமோ துஷ்டசாரிணீம் இமம் ஆஷ்ரமம் உத்ஸ்ருஜ்ய சித்தசாரண சேவிதே ஹிமவர்ஷிகரே ரம்யே தபஸ்தேபே மகாதபாக. இவ்வாறு கூறிவிட்டு தேசமிக்கவரான கௌதமர் கெட்ட நடத்தையுள்ள அவளையும் இந்த ஆசிரமத்தையும் துறந்து
சித்த சாரணர்கள் உலாவரும் இமாலயத்தின் அழகிய சிகரம் ஒன்றில் நீண்ட தவம் செய்ய போய்விட்டார். இவ்வாறாக பாலகாண்டத்தின் 48வது சர்க்கத்தில் இந்திரனுக்கும் அகலிகைக்கும் கௌதம முனிவர் சாபம் கொடுத்ததை விளக்குகிறது. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய்.